டாக்ஜி டாக்ஜி. எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இப்படியே ஏதோ ஆளே மாறி போயிட்ட. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது. புதையல்ல? ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. நாளைக்கே டாக்ஸியை வித்து 20,000 ரூபாய் கொடு. நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். அட போப்பா. அந்த வாழைப்பழம் வியாபாரம் ஏப்பா விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். ஆமா, இப்போ எங்க இந்த பெஞ்ச் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போய்க்குது, காய்கறி வாங்க போய்க்குது. ஆயிட்டு 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 லெஃப்ட் கட் பண்ணு, லெஃப்ட் லெஃப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இதை எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சுக்கினியா? டப்புனு மாட்டிங்கன்னா டப்புனு இஸ்துக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க. 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன். கதவு தரடி என் கண்ணு. இருந்தா அப்பா அல்லா அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிறது அந்த வீட்டு முன்னால? ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடடே ராமு, என்னப்பா இது? லெட்டர் போட்டுருந்தா ஸ்டேஷனுக்கு முன்னானே கூட்டு வந்திருப்பேல்ல. திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிரியே வந்துட்டியா? என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே. அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு. இரு முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பரா? நம்பர் எதுக்கு? இவன டாக்ஸியா? போர்டு எழுதி கழுத்தை மாட்டிக்கிறதுக்கு? என்னப்பா நீங்க? ஐயோ, அது இல்லப்பா, பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க. அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? என்னப்பா நம்பர் அது? 5471. 5471 உள்ள எழுதி. வா 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 வா, ஓடியா ஓடியா. என்ன யோசிக்கிற ராமு? கமான். டேய், இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா. பணக்காரனா ஆகணும்னு ஆசை இருக்கிறப்போ பயப்படலாமா? இந்த பார், இங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். கமான், தைரியமா உள்ளவா. ஹலோ, குட் ஈவினிங் எவரிபடி. குட் ஈவினிங். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம். ஹலோ ஹலோ. கமான், தைரியமா விளையாடு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க சொன்ன மாதிரி ராமுவை கூட்டிட்டு வந்துட்டேன். தட்ஸ் குட். எங்க இருக்கான்? அதோ அந்த டேபிள்ல ரெட் பனியன் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காரு, அவர்தான்.
என்னய்யா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய் திட்டு பாத்துக்கலாம். என்னடா பண்ணிருக்காங்க? இது வர இப்ப வர. ஏய் பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் போட்டாட்டியா நீ? எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? முடியா ஏமாத்துற ஏழுங்க குடிக்க எடுத்து கொண்டு கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றதே? இந்த நாட்டோட குடிமகனப்பா அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன். நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? ஓ விட்டுடுவோமா? பின்னிடுவா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்க. கழுத்து பிடிச்சிட்டியா? எடுறா கை. எடுக்க மாட்டேல்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப 2 பேரா நல்லா இருக்கும். இதான் வரோம் அடிக்க பாரு. சொல்லாத சொல்லாத. இப்ப மேல எகிரி சம்மர் சால்ட் அடிச்சு உண்மையில நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலைய பிடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வாங்கிட்டு இருக்கானுங்க. வெக்கம் இல்ல. இந்த கட்ட கட்டெல்லாம் வேண்டாம். சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுதான் செத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. கொஞ்சம் கீழே இருக்கு. இப்போ அடி. ஐயோ போச்சே போச்சே. சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க. நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி. அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இருப்ப உடைப்பியா? கையை கட்டினா உடைச்சுடுவேன். பொம்பளையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ரோட்டி கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சா என்ன? அடிப்பியா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம். அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி. ஐயோ குழந்தை இல்ல பாது, கள்ளச்சாரம் பாது, பாட்டில் 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்து வீட்டுல சாராய காசுறாங்க. பார்த்து சொல்றீங்களா? நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். போயா பரட்டு தலையா. பகுதி எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க. இருக்குது அப்பா இதை போச்சுக்கிட்டேன். நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவன் என்ன இப்படி கத்துறா? பெரிய வீரன். போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. யார தீத்து கட்டணும்னு சொன்ன? அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானே அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ரவுடியத்தா.
எங்க இடத்துக்கு வந்து என் சாரா அடுப்பெல்லாம் உடைச்சதும் இல்லாம என் ஆளுங்களையும் அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் கை நீட்டி இந்த கண்ணத்துல வேற அரைஞ்சிட்டான். அவன் இப்படியே விட்டு வச்சா அந்த ஏரியாவுல நம்ம தொழிலையே செய்ய முடியாது. கேட்டீங்களாடா? அவன் நம்ம பொண்ணுகிட்டே வாலாட்டி இருக்கான். எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. ஓகே சார். நான் போயிட்டு அப்புறம் வரேன். கண்டிப்பா வந்துடு. நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதில்ல. திடுக்கிடும் செய்தி. நகரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி. பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டி எப்படி? ஆடு எப்படி? குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள். ஏன்பா டாக்ஸி வருமா? வரும் சார். ஆனா 4 பேர் தான் போக முடியும். நாங்க 5 பேர் போகணுமே. அப்போ வேற டாக்ஸி பாருங்க. ஐயா நாங்க இந்த டாக்ஸில தானே போனோம். போயிடுவோம். ஜானி, நீ என்ன மனுஷனா மிருகமா? நீ சொன்னத நான் செஞ்சேன்ல. நான் சொல்றத நீ செய். இங்க வா. ஜானி, என் பொழப்புக்காக தான் நான் கள்ளச்சாராயம் விக்கிறேன்னு தவிர என் உடம்ப விக்கிறதுக்காக இல்ல. இங்க வா. உன்னை கொன்னுட்டு கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் கிட்ட வராத. ஜானி, ஜானி ப்ளீஸ் என்ன விட்டு. உங்க ஆளுங்க இதை உரைச்சு கொண்டு தான் வந்தாங்க. ஆனா மத்தியில கொஞ்சம் கிக்கிரி பிக்கிரி ஆயிடுச்சு. நான் அவங்கள உரைச்சு கொண்டு வந்துட்டேன். அவங்கள சரியா இருக்காங்கன்னு எண்ணி பாத்துக்கோ. என்ன பாக்குற? என்னை அடிக்கிறதுக்கு அடியாட்களை அனுப்புற. இனிமே என்ன அடிக்கணும்னா இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத. நல்லா ஸ்ட்ராங்கான பசங்களை அனுப்பு. என் காலையும் பிடிக்கிற. என்ன மன்னிச்சிரியா? நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும். மானமா? அப்படி ஒண்ணு இருக்கு அவனுக்கு? ஆண்டவன் கை கால் கொடுக்கல, உடம்புல தெம்பில்ல. ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும். கௌரவமா வாழணும்னா 4 வீட்டு 10 பாத்திரத்தை
வீட்டை பெருக்கு, கூலி வேலை செய். அப்படி செய்ய முடியலன்னா பட்டினி கடந்து சாகு. கள்ளச்சாராயை காய்ச்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பத்தி பேசுற. டிரைவர், நீ கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். மழை வருது சார், சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன்ப்பா. நீ எப்படி இங்க? இதாயா நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். டிரைவர், டிரைவர், என்னப்பா உன்னை வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே. ஆமா, வருவியா வரமாட்டியா? வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போப்பா. அப்ப பணம் வச்சுக்க. நீ சரியான ஆளுப்பா இல்ல. வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போ. என்ன சார் வண்டி அம்பேலா? நம்ம வண்டிங்க சார் எப்போ கேரண்டி. I am so sorry. You will not get an appointment this week. You can contact at the end of next week. Thank you. எஸ்கியூஸ் மீ, நான் Yes. லாயர் ராஜசேகர பார்க்கணும். Have you an appointment? ஐ எம் சாரி, பட் ஸ்டில் நான் அவருடைய பழைய ஃப்ரெண்டு. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. மே ஐ கம் இன்? Come in. Hey, நீ சக்கரவர்த்தி இல்ல? பரவாயில்லையே, பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல 20 வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே. ஐ எம் சோ ஹாப்பி. Bloody fool. நீ மட்டும் காலேஜ்ல என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன். என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சு இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். So, come on, sit down. Thank you. ராஜசேகர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லு, செய்யறேன். எனக்கு வேண்டிப்பட்ட ஆளை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க. நீதான் அவனை எப்படியா வெளியில கொண்டு வரணும். எதுக்காக போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டாங்க? ஒண்ணும் இல்ல, அவன் கையில கொஞ்சம் சரக்கு வச்சிருந்தான். சரக்குன்னா? பெருசா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆஷஸ், கொஞ்சம் ஹெராயின், கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் அபின், லிட்டில் இன்டாக்சிகேட்டிங் டேப்லெட்ஸ், அவ்வளவுதான். அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது. வேணா சொல்லு, பர்மனண்டா உள்ளே தள்ளிடுறேன். ராஜசேகர், வாட் மேன் நான்சென்ஸ். ப்ளீஸ், எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அது உன்னாலதான் முடியும், எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவன் சரித்திரத்திலேயே கிடையாது. இப்ப சொல்லு, நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல, என்னுடையது. அவன் ரொம்ப இன்னசென்ட்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். தட்ஸ் ஆல். என்னப்பா அது? உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டியே. தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கையோட வந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் சட்டத்தை விக்கிற வைக்கல இல்ல, அதை காப்பாத்துற வைக்கல. அந்த பேச்சை விடு. இப்ப நீ என்ன சாப்பிட சொல்லு. அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க சார். தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா, கமான் ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? அப்ப என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன்? ஒரு நேர்மை தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களே, இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை.
பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி, என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டு சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. யார் நீங்க? அண்ணி என்ன தெரியல? நான் தான் ராஜா, ராஜேந்திரன். ஓ, ராஜாவா? எங்க வந்த? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பார்த்திருப்பேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்னன்னே பதில் சொல்றது? அண்ணனை பார்க்கத்தான். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப எதுக்கு வந்த? இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அடிக்கடி வந்து பணம் வாங்கிக்கவா? அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இப்ப பாக்குற வேலையை கூட விட்டுறலாம் தோணி இருக்குமே. இல்ல அண்ணி, சத்தியமா உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கோ உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கோ நான் இங்க வரல. அண்ணனை பார்த்து நான் தான் அவருடைய தம்பின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் கால்ல நீ விழறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு வரக்கூடாது? சாதாரண டாக்ஸி டிரைவர், ஒரு பிரபலமான வக்கீல், அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜாவ போறவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே ராஜா. இத்தனை வருஷமா நீ யாரை பார்க்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ, அவரு உன் கண்ணு முன்னாடி நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா. எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல். அவர் தம்பி நானு படிக்காதவன், ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். நான் இந்த நிலைமை இருக்கிறது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல. இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா? சும்மா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா அவர் போதை பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன். கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல, அப்படித்தானே? இப்போ கூட நான் அவர்கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு. நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியை முன்னால கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை.